மே 1 சித்ரா பௌர்ணமி 50 ஆண்டுகளுக்கு பின் வரும் அரிய பௌர்ணமி. இந்த பௌர்ணமியை தவற விட்டுடாதீங்க. இந்த டாப் 5 பொருட்களை வாங்குனீங்க அப்படின்னா மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும். ஒரே நாளில் கோடி செல்வம் தேடி வரும். உங்களுடைய பூர்வ ஜென்ம பாவம் அனைத்தும் தீரும். அது என்ன பொருட்கள் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். சித்ரா பௌர்ணமி அப்படின்னதும் நமக்கு ஞாபகத்துக்கு வருவது என்னது? சித்திரகுப்தனோட வழிபாடு. இந்த சித்திரகுப்தன் யாரு? நம்ம எல்லாருக்குமே தெரியும். யமதர்மராஜனோட கணக்காளர். இவர் தான் யமதர்மனுக்கு துணையாக இருந்து கொண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களோட செயல்களையும் பதிவு செய்து அவர்களுடைய பாவ புண்ணிய கணக்குகளை பதிவு செய்கிறாரு. இவரை வணங்கக்கூடிய நாள் தான் இன்றைய நாள். இவருக்கு மட்டும் இல்லை, இன்றைய நாளில் நம்ம சிவனை வழிபடுவதும் நல்லது. முருகபெருமானை வழிபடுவதற்கு மிகச்சிறந்த நாள். வைணவ தலங்கள்லையும் இந்த நாளில் நைனார் வழிபாடு, நைனார் நோன்பு அப்படின்னு இருப்பாங்க. வருஷத்தில் 12 பௌர்ணமிகள் வந்தாலும் இந்த பௌர்ணமி மிக தனித்துவமான ஒரு நாளாக இந்த சித்ரா பௌர்ணமி சொல்லப்படுது. இந்த நாளில் செய்யப்படக்கூடிய வழிபாடு, பரிகாரங்கள், பூஜை எல்லாமே ஒரு சாதாரணமானது கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையோட பாவ புண்ணிய கணக்கையே சீர் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கு. இன்றைய நாளில் சித்ரா பௌர்ணமி அன்று விரதம் இருக்கிறவங்க பூஜை அறையை சுத்தம் செஞ்சுட்டு சித்திரகுப்தனோட படத்தை தெற்கு திசை நோக்கி வைக்க வேண்டும். சித்திரகுப்தன் படம் இல்லை அப்படின்னா சிவனோட படம் இருந்தாவே போதும், சிலை இருந்தாலும் போதும், வச்சு வழிபடுங்க. இப்போ சித்திரகுப்தனோட படத்தை பூக்களால் அலங்கரிக்க வேண்டும். நெய்வேத்தியமாக இன்றைய நாளில் கலவை சாதம் தான் வைப்பாங்க. தேங்காய் சாதம், புளியோதரை, எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் இது மாதிரி வைத்து வழிபட வேண்டும். நெய் விளக்கு ஏற்றி வைத்து விரதம் இருந்து உப்பு இல்லாத உணவை இன்றைய தினம் எடுத்துக்குவாங்க. இரவு நிலவு தரிசனம் செய்த பிறகுதான் உணவருந்த வேண்டும். இந்த சித்ரா பௌர்ணமி தினமானது மே 1 வெள்ளிக்கிழமையில வந்திருக்கு. இந்த பௌர்ணமி திதி எப்போ ஆரம்பிக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஏப்ரல் 30 பௌர்ணமி திதி ஆரம்பிச்சிருது. இரவு 9:50க்கு ஆரம்பிச்சு மே 1 இரவு 11 மணி வரையும் இருக்கு. இந்த சித்திர நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேரக்கூடிய நாளை தான் சித்ரா பௌர்ணமின்னு சொல்லுவோம். அப்போ சித்திர நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏப்ரல் 30 சித்திர நட்சத்திரமும் ஆரம்பிச்சிருது. முதல் நாள் அதிகாலை 1 மணிக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் மே 1 அதிகாலை 2:41, அதாவது கிட்டத்தட்ட 2:45 வரையும் சித்திரை நட்சத்திரம் இருக்கு. மே 1 நீங்க விரதம் இருந்து சாமி கும்பிடுறீங்க அப்படின்னா நெய்வேத்தியமாக இறைவனுக்கு படைத்து வழிபடுறவங்க காலையில 10 to 12 மணிக்குள்ள சாமி கும்பிடாதீங்க. ஏன்னா ராகுகாலம். அதே போல் ஈவினிங் 3 to 4 சாமி கும்பிடாதீங்க, யமகண்டம். இந்த நேரத்தை தவிர்த்து நீங்கள் எப்போ வேணாலும் விரதம் இருக்கலாம். திதி பார்த்து வழிபட்டால் விதி மாறும்னு சொல்லுவாங்க. அந்த விதியையே வெல்லக்கூடிய ஆற்றல் இந்த யோகமான திதிகளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் அமாவாசை திதியும் பௌர்ணமி திதியும் மிக முக்கியமானது. மிக சக்தி வாய்ந்த இந்த நாளில் சிவனையும் சித்திரகுப்தனையும் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தீவினைகள் நீங்கி நமக்கு ஆயுள் பெருகவும் நல்ல புத்தி கிடைக்கவும் நல்ல செல்வம் பெருகவும் இந்த நாளில் நம்ம விரதம் இருக்கணும். யமதர்மனோட கணக்காளரான இந்த சித்திரகுப்தனோட பிறந்த நாளாக இந்த நாள் சொல்லப்படுகிறது. அதனால் சித்திரகுப்தனை இந்த நாளில் வழிபட்டால் அவருடைய பிறந்த நாளில் மக்கள் கேட்பதை அவர் கொடுப்பார், கர்ம வினைகளையும் குறைப்பார். பொதுவாக மகாலட்சுமியோட அருள் கிடைக்க பூஜை அறையில் அஞ்சனக்கல் நம்ம வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த அஞ்சனக்கல் மிக மிக சக்தி வாய்ந்த கல். இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை சித்ரா பௌர்ணமி. பௌர்ணமினாவே மிக சக்தி வாய்ந்த நாள் இல்லையா? அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமியில இன்றைய தினம் நம்ம இந்த அஞ்சனக்கல்லை வீட்டில் வாங்கிட்டு பூஜை அறையில் வச்சோம் அப்படின்னா நமக்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் ஏடும் எழுத்தாணியும் வைத்து விளக்கேற்றி வைத்து பூஜை செய்தார்கள். இப்போ நம்ம பூஜை அறையில் மாக்கோலம் போட்டு நோட்டு, பேனா, பென்சில் வைத்து வீட்டில் விளக்கேற்றி வச்சு சாமி அறையில் பூஜை செய்ய வேண்டும். எதற்காக அப்படின்னா சித்திரகுப்தன் நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை சரிபார்ப்பவர் அப்படிங்கிறதுனால இதை செஞ்சாங்க. நம்ம வழிபடும் போது எங்களோட மலையளவு பாவத்தினை கடுகளவாகவும் கடுகளவு புண்ணியத்தை மலையளவாகவும் எழுதிக்கொள் அப்படின்னு சொல்லி வேண்ட வேண்டும். இப்படி நம்ம பூஜை அறையில் வைக்க வேண்டிய அந்த நோட்டு, பேனா, பென்சிலை இன்றைய தினம் கடையில் போய் காசு கொடுத்து நம்ம வாங்கிட்டு
வந்து வைப்பதன் மூலம் மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும், சித்திரகுப்தனோட அருள் கிடைக்கும். இப்படி செய்யறதுனால என்னங்க நம்மளுடைய பாவம் வந்து குறையுமா அப்படின்னு கேட்காதீங்க. இன்றைய தினம் வந்து சித்திரகுப்தனோட பிறந்த நாள், சித்திரகுப்தனுக்கு உரிய நாள் அப்படிங்கிறதுனால இந்த சித்திரகுப்தன் வந்து நம்மளுடைய பாவக்கணக்கை எழுதுறாரு அப்படிங்கிறதுனால நம்மளுடைய பாவங்கள் வந்து குறைக்கப்பட்டு கணக்கு எழுதப்படும், புண்ணிய பலனானது அதிகமாக எழுதப்படும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இந்த நோட்டு, பேனா, பென்சிலை அன்றைய தினம் பூஜை அறையில் அப்படியே வச்சிருங்க. அடுத்த நாள் வந்து இந்த நோட்டில் வந்து இறைவனோட நாம ஜபங்களை எழுத ஆரம்பிங்க. இது மாதிரி செய்யறதுனால நம்மளுடைய கர்ம வினையானது குறைக்கப்படும். இதை நீங்கள் நாம ஜபமெல்லாம் எழுத பயன்படுத்தலை அப்படின்னா உங்களுடைய வரவு செலவுகளை எழுதுவதற்கும் பயன்படுத்திக்கலாம். இந்த நோட்டு, பேனா, பென்சில் வாங்கும்போது ஒரு 2 நோட்டு, பேனா, பென்சில் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வச்சிருந்து அதை இல்லாத ஏழை எளியவருக்கு உங்களால் முடிஞ்சது அப்படின்னா ஒருவருக்கோ 3 பேத்துக்கோ 5 பேத்துக்கோ உங்களால் முடிஞ்ச அளவு கொடுக்கலாம். இப்படி கொடுப்பதன் மூலம் நம்மளுடைய புண்ணிய பலனானது அதிகமாகும். இந்த நாளில் சித்திரகுப்த நாயனாரோட புராணத்தை படிப்பது வழக்கம். இந்த நாளில் கடல், ஆறு, வாய்க்கால் போன்ற நீர்நிலைகளில் நீராடி அங்குள்ள ஏழைகளுக்கும் சாமியார்களுக்கும் முன்னோர்கள் வந்து உணவிட்ட நாள். அதனால் இந்த நாளில் நம்மளால் முடிஞ்ச அளவு ஒரு தயிர் சாத பாக்கெட்டோ எலுமிச்சை சாத பாக்கெட்டோ ஏதோ ஒரு உணவு பொட்டலத்தை ஒரு 2 பேத்து 3 பேத்துக்கு கொடுத்தோம் அப்படின்னாலும் நல்லது. இன்றைய தினம் நம்ம கடையில் போய் வாங்கக்கூடிய பொருட்களில் அடுத்தது மிக முக்கியமானது எது அப்படின்னா எலுமிச்சம்பழம். இன்றைய தினம் எலுமிச்சம்பழம் சாதம் வந்து சித்திரகுப்தனுக்கு கண்டிப்பாக வைக்கணும். அந்த நெய்வேத்தியத்துக்கு தேவையான அந்த எலுமிச்சம்பழத்தை கூட இந்த நாளில் கடையில் போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து வைப்பதன் மூலமாக நமக்கு சித்திரகுப்தனோட அருளானது கிடைக்கும். எலுமிச்சம்பழம் அப்படின்னாவே பொதுவாக தேவக்கனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேவக்கனியை வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி அன்று நம்ம கடையில் போய் காசு கொடுத்து வாங்கி வைப்பது மிகச்சிறப்பான பலன். எந்த பொருளானாலும் வீட்டில் வந்து பூஜை அறையில் முதல்ல வைங்க. அதற்கு பிறகு உணவுப் பொருட்களை நீங்கள் பயன்படுத்தலாம். சித்திரை மாசத்துல தாராளமாக கிடைக்கக்கூடிய மா, பலா, வாழை போன்ற முக்கனிகளை இந்த நாளில் இறைவனுக்கு வைத்து வழிபடுவதும் மிகச்சிறப்பான பலனை தரும். இந்த முக்கனிகளையும் இன்றைய தினம் நீங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து வைத்து வழிபட்டீங்க அப்படின்னா மிகச்சிறப்பான பலனை தரும். அடுத்தது இந்த சித்ரா பௌர்ணமி வந்திருக்கக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே சுக்கிர பகவானுக்குரிய கிழமை. சுக்கிர பகவான் தான் நமக்கு இகவர சுகத்தை தரக்கூடியவர். வீடு, வண்டி, வாகனம், ஆடம்பர வசதி வாய்ப்புகளை தரக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் தான். சுக்கிர பகவானோட அருள் இருந்தால் தான் நமக்கு நல்ல ஒரு சிறப்பான வசதியான வாழ்க்கை அமையும். இப்போ இவருக்குரிய தானியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொச்சை. இந்த வெள்ளை மொச்சையை இன்றைய தினத்தில் காசு கொடுத்து கடையில் போய் வாங்கிட்டு வந்து வீட்டில் பூஜை அறையில் வைங்க. அந்தந்த கிரகத்துக்குரிய தானியங்களை அந்தந்த நாட்களில் வாங்கும்போது அந்த கிரகத்தின் அருள் நமக்கு கிடைக்கும். இதை ஏற்கனவே உங்களுக்கு நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். இன்றைய தினம் நீங்கள் நெய்வேத்தியமாக எலுமிச்சை சாதம், சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் இப்படி செய்யும்போது அந்த கலவை சாதங்களோட இந்த மொச்சையையும் நெய்வேத்தியமாக நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இந்த வழிபாடு, இந்த விரதத்தோட பலனானது உங்களுக்கு மிக அதிகமாக இரட்டிப்பாக கிடைக்கும். வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே மகாலட்சுமிக்கு உரிய நாள். இந்த மகாலட்சுமிக்கு பொதுவாக இனிப்பு பொருட்கள் ரொம்ப பிடிக்கும். சுக்கிர பகவானுக்கும் இனிப்பு வந்து மிகவும் பிடிக்கும். வெள்ளிக்கிழமையில அதனால தான் ஒரு சிலர் வீடுகளில் பார்த்தீங்கன்னா வாரமுமே வந்து பாயாசம், சக்கரை பொங்கல் ஏதாவது ஸ்வீட் வந்து நெய்வேத்தியமாக செய்து வைத்து வழிபடுவது வழக்கம். நம்ம இந்த நாளில் சித்திரகுப்தனுக்கும் வந்து பாயாசம், அதுவும் பாசிப்பருப்பு பாயாசம் செய்து வழிபடுவது மிகச்சிறந்த பலனை நமக்கு தரும், புண்ணியம் தரும். அதனால் கடையில் போய் காசு கொடுத்து இந்த பாசிப்பருப்பு பாயாசத்துக்கு தேவையான பாசிப்பருப்பையும் வாங்கணும். அதே போல் இனிப்பு பொருள் கற்கண்டு இருக்கு இல்லையா, அந்த கற்கண்டு வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சாலும் சரி, இல்லை வெல்லம், நாட்டு சர்க்கரை எதாக இருந்தாலும் சரி, இன்றைய தினம் இனிப்பு பொருளை கடையில் காசு கொடுத்து வீட்டில் வாங்கிட்டு வந்து வைக்கணும். அதே போல் எருமை பால் இருக்கு இல்லையா, நம்ம எப்பயும் பசும்பால் தான் சொல்வோம். இன்றைய தினம் எருமை பாலை நம்ம நெய்வேத்தியமாக வைப்பதும் மிகச்சிறந்த பலனை தரும். இதை காசு கொடுத்து கடையில் வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வைக்கலாம். ஏன் அப்படின்னா யமதர்மராஜனோட கணக்காளர் தான் சித்திரகுப்தன். இந்த சித்திரகுப்தனுக்கு இன்றைய தினம் இந்த எருமை
எரும பாலை நம்ம வைப்பது மிகச்சிறப்பான புண்ணிய பலனை நமக்கு தரும். வெள்ளிக்கிழமையே உப்பு வாங்கினா மகாலட்சுமி அருள் கிடைக்கும், செல்வம் சேரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமியில மிக அரிய நாளாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையில வந்திருக்கிறதுனால இன்றைய தினம் கட்டாயமாக கல்லுப்பு நம்ம வாங்க வேண்டும். மகாலட்சுமிக்குரிய 108 பொருட்கள்ல கல்லுப்பு முதன்மையானது. அதை இந்த நாள்ல நம்ம வாங்கும்போது நமக்கு 16 செல்வமும் கண்டிப்பா கிடைக்கும். மகாலட்சுமிக்குரிய பச்சரிசி இன்றைய தினம் வீட்டில் வாங்கி வைப்பதன் மூலமாக மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும்.